Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜே ஃப்ரேம் ஃபார்மில் எப்படி பட்டன் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் பட்டன் ஆட் பண்ணுறதுக்காக ஜே பட்டன் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஜேபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் இந்த பட்டனுக்கு இன்ஸ்டன்ட் கிட் பண்ணிக்கிறேன். ஜேபி ஈக்குவல் நியூ ஜே பட்டன். இப்போ இந்த பட்டனுக்கு வந்து நம்ம நேம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டெக்ஸ்ட் வந்து இதனுடைய ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கிளிக் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளிக் அப்படிங்கிற லேபிள் நம்மளுடைய பட்டனில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த பட்டனுக்கு வந்து பவுன்ஸ் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பவுன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில் டிஸ்பிளே ஆகணும், அதே மாதிரி என்ன ஹைட் என்ன வித்தில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் செட் பவுன்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய எக்ஸ் பொசிஷன் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். எக்ஸ் பொசிஷன் 50 கொடுத்துக்கிறேன். ஒய் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதனுடைய வித்து வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த இந்த சைஸ் அண்ட் பொசிஷனில் இந்த பட்டன் வந்து நம்மளுடைய ஜே ஃப்ரேம் ஃபார்மில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டனை நம்மளுடைய ஜே ஃப்ரேமில் ஆட் பண்ணணும். இப்போ ஜே ஃப்ரேமோடைய ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஜேஎஃப் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஜேஎஃப் டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த காம்பனண்ட்டை நம்மளுடைய ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜேபி அப்படிங்கிற இந்த பட்டன் ஆப்ஜெக்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபார்மை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். ஜாவாசி ப்ரோக்ராம் நேம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போ இது கம்பைல் ஆனதுக்கப்புறம் அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிறேன். ஜாவா பேசிக். இப்போ நம்ம கொடுத்த அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எப்படி நம்ம ஈவெண்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட் யூஸ் பண்ணுறதுனால ஈவெண்ட் பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் ஏடபிள்யூடி டாட் ஈவெண்ட் டாட். இப்போ இதில் இருக்க எல்லா கிளாஸுமே இம்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த பேசிக் அப்படிங்கிற கிளாஸோட ஆக்ஷன் லிசனர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்ஷன் லிசனர். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த காம்பனண்ட்டுக்கு ஆக்ஷன் ஈவெண்ட் ஆட் பண்ணுறோமோ அந்த காம்பனண்ட்டுடைய நேம் நம்ம பட்டனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் அந்த பட்டன் ஆப்ஜெக்ட் ஜேபி டாட் ஆட் ஆக்ஷன் லிசனர். இப்போ இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆக்ஷன் லிசனர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆக்ஷன் பர்ஃபார்ம்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் கிளாஸ் மெத்தடு. அந்த மெத்தடை நம்மளுடைய இந்த ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ரிட்டன் டைப் வந்து இதை வந்து நான் பப்ளிக்காக கொடுத்துக்கிறேன். ரிட்டன் டைப் வாய்டு ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு. இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுற இந்த ஈவெண்ட் வந்து ஆர்குமெண்ட்டாக வரும். அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஆக்ஷன் ஈவெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நாங்கள் ஜே ஆப்ஷன் பேன் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்விங் கிளாஸில் இருக்க ஜே ஆப்ஷன் பேன் அப்படிங்கிற கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸில் இருக்க ஷோ மெசேஜ் டைலாக் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ நான் மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ மெசேஜ் டைலாக் நல். இப்போ இதில் வந்து நம்ம என்ன மெசேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹாய் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஃபார்மை ரன் பண்ணுறேன். கமெண்ட் ப்ராம்ப்டில் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். ஜாவாசி ஃபைல் நேம் பார்த்து நம்ம பேசிக் ஜாவான்னு கொடுத்துருந்தோம். பேசிக் டாட் ஜாவா. நெக்ஸ்ட்டு கம்பைல் ஆனதுக்கப்புறம் கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணிக்கிறேன். ஜாவா பேசிக். இப்போ நம்மளுடைய இந்த ஃபார்மில் இருக்க பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போ அந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்க அந்த மெசேஜ் பார்த்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம
ஜே ஃப்ரேம் ஃபார்மில் பட்டன் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த பட்டனுக்கு எப்படி நம்ம ஈவெண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதனோட கண்டினியூ பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ட்விட்டர் டிசைன் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே நம்ம வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.